அப்படின்னா பிஹெச்பியின் செயல்கூறுகள் மற்றும் அணிகள் அப்படிங்கிறது. இப்போ இந்த செயல்கூறு அப்படின்னாலே அந்த கூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கூறு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே போய் கேட்டுருக்கிறோம் சொல்லி பார்க்கலாம். கூறு அப்படிமா கூறு போட்டு விற்கிறாங்க அப்படிமா. இந்த கூறு போட்டு விற்கிறது அப்படிங்கிறது எங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னோட காலகட்டம் அப்படிங்கன்னா இப்பெல்லாம் வந்து நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தைகள் இருக்கு. அப்படித்தான் திங்கக்கிழமை ஒரு சந்தை, இப்போ ஆனவிலை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை சந்தை அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் அப்படி பார்த்தீங்கன்னா பழைய காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா கூறு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. என்ன கூறு அப்படின்னா தக்காளி தனியாக வச்சிருப்பாங்களவா, கத்திரிக்காய் தனியாக வச்சிருப்பாங்களவா, அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வைத்து கூறு போட்டு வைத்திருப்பது தான் கூறு அப்படிங்கிறது. அதே கூரை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதே அந்த நிரல்ல நம்ம கொண்டு வரும்போது ஒரு செயல்பாட்டை செய்கின்ற கூறு வந்து செயல்கூறு அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? அப்ப எப்படி இருக்கும்? செயல்கூறுனாலே ஒரு தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த தனியா பிரிச்சு வச்சிருக்கிறத நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அதுக்கு நம்ம நிரல் எழுதணும். இதுதான் வந்து என்ன நம்ம செயல்கூறு அப்படிங்கிறோம். அதுக்கு பேர் தானே செயல்கூறு. இப்ப நிரல் எழுதி வச்சிடறோம் அப்படின்னா இப்ப எப்படி சந்தையில எப்படி தனித்தனியா தான் இருக்கும். தக்காளினா தனித்தனியா கூடையில வச்சிருப்பாங்களா, தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க. நம்ம எது தேவை எடுத்து போட்டுக்கிறாங்களவா, தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்களவா. இதைத்தான் என்னங்கிறான் இங்கே நிரலை கொண்டு வர்றோம். எப்படி நிரல்ல கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்கூறை உருவாக்கி வைத்து விட்டோம் என்றால் என்னென்ன இரண்டு எண்களை கூட்டுவது அப்படின்னா ஏட் அப்படின்னா எண்களை கூட்டுவதற்கு என்ன சொல்றோமா ஏட் அப்படிங்கிறோம். இந்த ஏடை ஒரு பக்கம் உருவாக்கி வச்சுன்னா எங்கெங்கெல்லாம் ஏட் பயன்படுத்துறியோ அங்கெல்லாம் என்ன ஆயிரும் அந்த எண்கள் கூட்டப்படும் அப்படிங்கிறோம். இதற்கு தான் எது பயன்படுத்துறோம்? அந்த செயல்கூறு அப்படிங்கிறோம். புரிஞ்சுதா? செயல்கூறு அப்படி. அது போல என்னன்னா இந்த அணிகள் அப்படிங்கிற என்ன அணி அப்படின்னா ஃபுட்பால் டீம் அப்படின்னா யார் தான் இருப்பாங்க? அதுல யாரு தான் இருப்பாங்க? ஃபுட்பால் விளையாடுற தான் இருப்பாங்க. கிரிக்கெட் டீம்ல யார் இருப்பாங்க? கிரிக்கெட் விளையாடுற தான் இருப்பாங்க. வாலிபால் டீம்ல யார் இருப்பாங்க? அதே அப்படிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே வகையான மதிப்புகளை கொடுப்பதற்கு தான் எது பயன்படுத்துறோம்? நம்ம அணிகள் பயன்படுத்துறோம். எது பயன்படுத்துறோம்? அணிகள் பயன்படுத்துறோம். கட் பண்ணு.